ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். முதல்ல பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அப்படின்றத பேர், ஐயோ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமாரா என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஏதோ கார் ரேஸில் அவரை ஏமாற்றிட்டாங்களா இல்லை ஏதோ சினிமா ஃபீல்டில் ஏமாற்றிட்டாங்களான்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அஜித் குமார்ன்ற பேர் பார்த்தோன்னே எல்லோரும் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதை இதாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த லாக்அப் மரணம், ஸ்டாலின் தான் வந்து கொண்டார், ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினிருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது வந்து எனக்கு சிரிப்பாகவும் வருது, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது, ரொம்ப பாவமாகவும் இருக்குது. பாவமாக ஏன் இருக்குன்னா, முட்டாள் பசங்க இருக்கிறானுங்க போலீஸில், முட்டா பசங்க எப்படின்னா ஏதோ யாருக்காகவோ, அதாவது ஒரு டீ கடையில் யாருமே இருக்க மாட்டான், அதான் ஒரு கேப்பரில் யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஆத்துறேன்ற மாதிரி இவங்க வந்து ஸ்பெஷல் டீம் அப்படின்ற இதில் ஒரு 8 பேர் எடுப்பாங்க. ஏசி இல்லைனா வந்து டிஎஸ்பி இந்த மாதிரி ரேங்கில் இருக்கவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த மோட்டிவேஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா, நம்ம இப்போ பார்க்கல அந்த டிஎஸ்பி தான் தப்பாக மோட்டிவேட் பண்ணாரா என்ன விஷயன்றது கரெக்டாக புரியல. இன்னும் இந்த மோட்டிவேஷன் கரெக்டாக இல்லைன்னா இவங்க வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இதுலேருந்து குடும்பத்துலேருந்து வர பசங்க தானே இந்த போலீஸில் இருக்க இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க பசங்களும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ரேஜ் இருக்குது. ரேஜ்னால் ஒரு கோவம் இதெல்லாம் இருக்குது. அது வந்து ஏன் வெளியே வர்றது இல்லைன்னா, சட்டம் ஒழுங்கு, போலீஸில் மாட்டினா உதவுறோம், ஐயோ இது வந்து கோர்ட்டுக்கு போனால் நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஜெயிலுக்கு போனால் நம்ம குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஆகிடுமே, அப்புறம் நம்ம லைஃப் பாழாக போயிடும் அப்படின்ற அந்த பயம் இருக்கிறதுனால தான் 95% ஆளுங்களுக்குள்ளே இருக்க அந்த ரேஜ், அந்த கோவன்றது வெளியே வராது. ஆனால் போலீஸில் சேரும்போது என்ன ஆகுது, அந்த கோவத்துக்கு வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி, ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, இவன் கொஞ்சம் டேஞ்சர்ப்பா, இவன் பயங்கர கராத்தெல்லாம் தெரிஞ்சவன்ப்பா, இவன் நல்லா பிளாக்கெல்லாம் பண்ணுறான்ப்பா, ஆள் அக்யூஸ்டு தூக்கிறதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுறது வந்து 2 விஷயத்துக்காக இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க நல்ல விஷயத்துக்காக, அவன் நல்லா வரணுன்றதுக்காக மோட்டிவேட் பண்ணலாம். இல்லைன்னா அவனை வந்து பாழங்கட்டில் தள்ளுறதுக்காக சும்மா மோட்டிவேட் பண்ணி இப்படி தூக்கி வச்சு பேசியே வந்து அவனை இது பண்ணிடலாம். நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒரு சில போலீஸ்காரங்க, நிறைய இல்லை, ஒரு சில போலீஸில் வேலை செய்கிற ஹெட் கான்ஸ்டபுள் அந்த மாதிரி ரேங்கில் இருக்கா. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப அவ்வளோ பேச மாட்டாங்க. இந்த ஹெட் கான்ஸ்டபுள் சீனியர் கொஞ்சம் எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கவங்கெல்லாம் வந்து சீனியர் எஸ்ஐ, அதாவது டைரக்ட் எஸ்ஐ இல்லாமல் ப்ரமோஷனில் வர எஸ்ஐ, இவங்கெல்லாம் எப்படின்னா, இவங்க வந்து அந்த ஒரு தூக்கி வச்சு பேசினா இவங்களுக்கு வந்து டவுட் வந்துடும். அதாவது கொஞ்சம் சீனியராக இருக்கவங்களுக்கு, இவன் ஏன் நம்மளை தூக்கி வச்சு பேசுகிறான், இவனுக்கு ஏதோ காரியம் ஆகணும் போகுது. இன்னொரு டைப் இருக்காங்க, புதுசாக வராங்க பார்த்தீங்களா, புதுசாக வரவங்க எப்படின்னா தூக்கி வச்சு பேசினா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து இந்த வேலையில் சேர்கிற வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய அவமானங்கள், நிறைய விஷயங்கள் அவங்க தாங்கி பொறுத்து போய் தான் அவங்க வந்து இந்த ஒரு சான்ஸ் கிடச்சி இந்த ஒரு வேலைக்கு வராங்க. இந்த வேலைக்கு வரும்போது ஒரு சிலர் இந்த தூக்கி வச்சு பேசும்போது இவங்க வந்து அப்படியே ரொம்ப குளிர்ந்துருவாங்க, ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பியாகி நம்மளாம் ஆயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நான் பர்சனலாக பார்த்தது, ரொம்ப நல்ல மனுஷன் அவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக ஒரு கம்ப்ளைனண்ட் வராரு. அந்த கம்ப்ளைனண்ட்டை எப்படியாவது வீட்டுக்கு போக சொல்லணும். இவன் திரும்பி வந்து நிற்கிறானே, இவனை அனுப்பிச்சி விடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த இதில் வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த கான்ஸ்டபிள் நான் சொல்கிறவர் பர்சனலி ரொம்ப நல்ல மனுஷன், வேலையிலையும் ரொம்ப ஹானஸ்டானவர், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வார், ராப்பகல் இல்லாமல் வேலை செய்வார், அந்த மாதிரி ஒரு ஆள். சரி, என்னாச்சுன்னா இந்த ஒரு கம்ப்ளைனண்ட்டை எப்படியாவது விரட்டணுமே, அதுக்கு என்ன பண்ணாருன்னா, கம்ப்ளைனண்ட் ஏதோ ஒன்று சொல்லும்போது அதை கொஞ்சம் அப்படியே மாற்றி பேசி, இந்த மாதிரி இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காது, உன்ன மாதிரியெல்லாம் என்னால் பேசினிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அப்படின்னு அந்த விரட்டினது அப்படியே உங்களுக்கு உள்ள கதி கலங்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா சாதாரணமான பப்ளிக் வந்து அது புரியுமான்னு தெரியல, ஒரு சிலருக்கு வந்து புரியும். அந்த முன்னாடி நின்று அந்த அப்படின்னது வந்து அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கிடுன்னு ஆகிடும். அந்த லெவலுக்கு ஒரு மிரட்டல் அது. சரி, மிரட்டி அமிச்சிட்டாரா. அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாருன்னா, மேல் இடத்துக்கு கம்ப்ளைண்ட் போட்டார். ஏன்னா இந்த மாதிரி அசிங்கமாக பேசிட்டாருங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை திரும்பி கூப்பிட்றாங்க ஸ்டேஷன்லேருந்து. கூப்பிட்டு, சார் என்ன சார் ஆச்சு, அவர்கிட்ட அப்படி தான் பேச வேண்டி வந்துச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுறது, மேலே எடுத்து கம்ப்ளைண்ட் போட்டார். பேசி அவர் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் வந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கிட்ட சொல்லி, சார் அவர் பாவம் சார், அவன் ரொம்ப நல்ல மனுஷன் சார் நல்ல மனுஷன், எனக்கு பார்க்கும்போது தெரியுது, இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த விரட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த விரட்டுறது அப்படின்றது வந்து
மனுஷனுடைய இன்பார்ன் குவாலிட்டி அது. ஒரு சிலருக்கு அது நேச்சுரலாக வரும். நேச்சுரலாக வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ அடிக்கிறாங்க, ஒருத்தனை வந்து மிரட்டுறாங்க, அவன் வந்து கேட்க மாட்டேன்றான், ஒத்துக்க மாட்டேன்றான்னும் போது இவன் தெரிஞ்சுருந்தாப்பா ஒத்துக்காமல் இருக்கான். ஒரு அளவு தெரியாமல் போட்டு அடிக்க அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான்ல, அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு சிலர் இந்த சின்ன பூனையை அடிப்பானுங்க, நாயை அடிப்பானுங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை ரொம்ப முடியாதவன் ஒருத்தர் இருக்கான்னா, அவன் மாட்டினான்னா அவனை அடின்னு அடிப்பாங்க. நம்ம ஆளுங்களுடைய ஒரு குவாலிட்டி அது. நம்ம ஆளுங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தத்துலேயே இருக்கிற ஒரு குவாலிட்டி அது. அவன் திரும்பி நின்னான்னா ஓடிடுவாங்க. ஆனால் அவன் குஞ்சியின் அடி வாங்கும்போது சும்மா போகிற வரவங்களாம் வந்து தர்மத்துக்கு 2 போட்டுப்போம். அந்த மாதிரி இந்த ஆளை வந்து, இந்த அஜித் குமாரை வந்து அடித்து ஒரு லெவலில் வந்து அவர் அது இந்த மிளகா பொடி போடுறது இதெல்லாம் போட்டால் வந்து இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக, இதெல்லாம் போட்டால் வந்து உண்மையை சொல்லிவிடுவாங்க. இப்படி பண்ணி அந்த ஒரு உயிரை சாவடிச்சிட்டாங்க. சரி, சாவடிச்சாங்க, அது அதோட போகுமா? அப்போ தானே பூதம் கிளம்ப போகுது. நம்ம சோஷியல் மீடியா ஐயோ ஸ்டாலின் தான் கொண்டாரு, எதுக்கு இருந்தாலும் மிக்சர் சாப்பிட்டுனுக்கிற முதலமைச்சர் இருந்தாலும் என் மன்னிப்பு கேட்குறான். ஏங்க அவர் மன்னிப்பு கேட்டார், அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் கீழே தான் இருக்குது, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கீழே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து அந்த பொசிஷனில் இருக்கும்போது மன்னிப்பு கேட்கலாம் தோணாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடி சிஎம், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஎம், அப்போல்லாம் வந்து லாக்அப் டெத் இல்லைன்றீங்களா? சும்மா செக் பண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ லாக்அப் டெத் ஆகிருக்கு, ரிப்போர்ட் பண்ணப்பட்ட லாக்அப் டெத். மொத்தத்தில் இந்தியாவிலே எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் இது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டின்னு போய் வச்சு கும்முறது. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த இப்போ லாக்அப் டெத் ஆகிடுச்சில்ல, மொத்தத்தில் போலீஸை வந்து ஒரு வெறுப்போடு பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்க மாட்டேங்க. ஏன்னா போலீஸ் இருக்கிறாங்க, போலீஸ்கிட்ட மாட்டினா உதவுறோம், போலீஸ்கிட்ட மாட்டினா நம்மளை வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் வந்து நிம்மதியாக பட்டு தூங்குகிறோம். இந்த சமூகத்தில் நிறைய கிருமிங்க இருக்குது, நிறைய மோசமான ஜென்மங்கள்லாம் நிறைய அதாவது மனுஷனாகவே கூட்ட முடியாத, மனுஷ இனத்திலேயே சேர்க்க முடியாத ஜென்மங்கள்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அடங்கி ஓரளவுக்கு ஒதுங்கி அப்படி போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி போலீஸ் தான். இந்த ஸ்பெஷல் டீம்ன்ட்டு இவங்க வந்து சொல்லி யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்காங்க, அது இதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்களே. ஸ்பெஷல் டீம் வந்து இப்போ நைட்டில் ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்க போகிறாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு போனாங்கன்னா அந்த அக்யூஸ்ட்டு போகிற இடமே தெரியாது. அவங்க இந்த மாதிரி மோசமான அக்யூஸ்டெல்லாம் டீல் பண்ணி இந்த செயின் இருக்கிறவன், ஏங்க ஒரு பொம்பளை ரோட்டில் நடந்து போகும்போது அது கழுத்தில் ஒரு 2 சவரன் 3 சவரன் செயின் இருக்குண்ணா, இல்லை ஒரு 4 சவரன் இருக்குண்ணா, 4 சவரன்லாம் அறுத்தா கழுத்தே வந்து கட்டாகி அந்த நகையை போட்டுன்னு இருக்க அந்த லேடிக்கு வந்து நல்ல ஒரு இன்ஜுரி ஆகும் கழுத்தில். அதை கூட கேர் பண்ணாமல் ரோட்டில் தரன்னு இழுத்துன்னெலாம் போகிறவன்லாம் இருக்கான், பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய வீடியோஸ்லலாம். அந்த மாதிரி ஈத்திர பசங்கள்லாம் இருக்கிற இந்த ஊரில் இன்றைக்கும் நம்மெல்லாம் வந்து நிம்மதியாக தூங்குறோன்னா அதுக்கு காரணம் வந்து போலீஸ் தான். போலீஸ் வந்து இந்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ. ஏன்னா அவ்வளோ போலீஸ்காரன் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, 100 பேராக இருக்காங்க தமிழ்நாடு போலீஸில், இல்லை 1000 பேராக இருக்காங்க, இல்லை 10,000 பேராக இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸுடைய எண்ணிக்கை ஆன்லைனில் சும்மா போட்டு பாருங்கள் டைம் இருந்தால். ஏன்னா நான் இதை பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என்ன கமெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. ஒரு சிலருக்கு டேய் நேடா போலீஸுக்கு சொம்படிக்கிற இதுவான்ட்டு வந்து இப்போ வந்து கமெண்ட் அடிப்பானுங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் போலீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். எதிர்கட்சியில் இருக்கவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, அரசியல் லாபத்துக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் வந்து ஒழுங்காக செயல்படலைன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுக ஆட்சியிலையும் போலீஸ் வந்து மோசமாகலாம் செயல்பட்டது கிடையாது. தூத்துக்குடி விஷயத்தில் மோசம்தான், அது ஏன்னா மேலே இருந்த ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி செய்ய. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார், நான் வந்து டிவி நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னாரு. இப்போ இருக்கிற சிஎம் அப்படி அவ்வளோ மோசமாகலாம் சொல்லி அந்த மாதிரி தூத்துக்குடி மாதிரி ஒரு மேட்டர்லாம் இப்போ நடக்கலையே. அந்த மாதிரி மேட்டர்லாம் நடத்துறதுக்காக நிறைய பேர் நிறைய ட்ரை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா இவர் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து, நான் டிஎம்கேக்காரன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அதில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, உடனே அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்து நேராக கோர்ட்டுக்கு எடுத்து போய் நிறுத்தியாச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த அஜித் குமார் மேட்ரு, இதுலேயும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நேராக கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போய் நிறுத்தியாச்சு. இனி வந்து சிபிஐ பார்த்துப்பாங்க, இல்லை கோர்ட்டு பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம கையிலே வச்சுன்னு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. நம்ம வந்து தப்பு பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறேன், தப்பு பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு சிலரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும். இப்போ வருவாங்கப்பா, ஸ்டாலின்னா ரொம்ப யோக்கியனா அதுவா ஏங்க ஒரு விஷயத்தில், அதாவது ஒரு பாயிண்ட்டு பேசும்போது அந்த 1 பாயிண்ட் அதை பற்றி மட்டும்தான் பேசணும். சும்மா வந்து
எங்கேயோ நடந்தது, எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் அடிப்பார். போலீஸ்காரன் அடிக்கலைன்னா அக்யூஸ்டுக்கு ரொம்ப ஆதுப்பு காட்டுவானுங்க. உங்களுக்கு தெரியாது, அடித்தாலே இந்த கதி. இங்கே லாக்அப் மரணன்றாங்களே, ஜெயிலுன்னு ஒன்று இருக்குல்ல, சப் ஜெயிலு, இந்த ஜெயிலு. அந்த ஜெயிலு உள்ளே போகும்போது உழம்பாருங்க அடி. அது வந்து ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அவனை கேட்பீங்க, நான் ஜெயிலுக்கு போனேன், நீ ஜெயிலுக்கு போனியாடா நாயே அப்படின்வீங்க. நான் ஜெயிலுக்கெல்லாம் போகல, ஏதோ கடவுள் புண்ணியத்தில். ஆனால் நான் பார்த்துருக்கேன் இந்த விஷயம். போலீஸ் இல்லைன்னா நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய முட்டாளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆர்மி இல்லைன்னா உலகம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லோரும் நல்லவங்க கிடையாது, எல்லோரும் கெட்டவனும் கிடையாது. நம்ம அப்படி இதுக்கு நடுவில் அப்படி ஒரு ஃப்ளோவில் போக வேண்டியது தான். அதை விட்டுட்டு உலகத்தையே நான் மாற்றுவேண்டா, உலகத்தையே நான் இது பண்ணுவேண்டா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அதெல்லாம் வந்து ஒரு ஆயுசில் நடக்காது. நம்ம 100 வருஷம் கஷ்டப்பட்டால் கூட ஒரு சில ஜென்மங்களெல்லாம் வந்து மாற்றவே முடியாதுங்க.